பறவை உண்ட முடியும் பரத்துவா சம்பைந்தனும். அதனால அப்படிப்பட்டவரும் அரியவென்றி முருகவேலும் அடிகளும் பிறந்தது. அது போல அந்த முனிவரும் இவங்க தர்ப்ப பயில பிறந்தவங்க, ஒரு சரத்துல பிறந்தவங்க. முருகவேலும் அங்கே சரவண பையில தர்ப்ப பயிர் தான் பிறந்தது. அரியவென்றி முருகவேலும் அடிகளும் பிறந்தது. இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கும்போது இரணையினை கொள்வதற்காக எப்படி அங்க பிரகானன் வந்து நரசிம்மாவத்தை வரவழைத்தாரோ அது மாதிரி இந்த ஆறுமுகன், சரவணன், கந்தன், கடம்பன், வெற்றிவேலன், வடிவேலன், முருகன், சுப்பிரமணியன், கோவன், கார்த்திகேயன் அழைக்கப்படுகிற சிவன் அவருடைய புதனும் முருகப்பெருமான் அவதரித்த விதம் தெரியுமா? தேவர்களெல்லாம் சூரபத்மன் கொடுமைகளை சொல்லி ஒரு குமாரனை உருவாக்க வேண்டும் முறையிட சிவபெருமான் அகர முகர் மகரமிந்து நாதம் கடை என்ற 6 சக்திகளை நெற்றிக்கடையில் இருந்து நெருப்பு புரிகளாக தோற்றுவித்தார். வாயுவும் அங்கே அக்கனையும் மாறி மாறி அதை அவருடைய கடல் படி சுமந்து கொண்டு போய் கங்கையிலே விட, கங்கை பற்ற உடனே அது கொண்டு போய் சரவண பையிலே விட அங்கே தர்ப்ப பையிலே உருவாகி நின்றாராம் முருகன். அவர் தர்ப்ப பையிலே அவதரித்தார் என்பதற்காக முருகனை யாராவது வணங்காமல் இருக்கிறார்களா? குன்றதோறும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக எல்லோரும் பாவிக்கவில்லையா, வணங்கவில்லையா? தாமரை எங்க உண்டாது? சேத்துல. செவ்வாது எங்க உண்டாது? மாட்டிடத்துல. புணுகு எங்க உண்டாது? புணுகு பூனை இடத்துல. கவரிமுடி எங்கே உண்டாகிறது? மானிடத்துல. தேடு எங்க உண்டாகிறது? மலர்களிலே. பட்டி எங்கே உண்டாகிறது? பட்டுக்குயில். எல்லாம் உயர்ந்ததெல்லாம் தாழ்ந்த இடத்திலே உருவாக்கும் போது இது எப்படி இவன் வந்து தேரோட்டி மகன் என்று சொல்லி இழிவுபடுத்தலாம்? ஆகவே இங்கே வந்து தேரோட்டி மகன் என்ற சாதி பிரச்சனை எல்லாம் வேண்டாம், வீர பிரச்சனை தான் முதலிடம். எனவே அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது இதுக்கெல்லாம் அப்படி விளக்கம் சொன்ன துரியோதனை, செம்பில களிம்பு சேர்ந்தா அந்த களிம்பு நீக்கினா அது தங்கமாக மாறிவிடும். அப்புறமா அதுக்கு மதிப்பு அதிகம் தானே. அது போல செம்பா உள்ள கருணை நான் இப்போது தங்கமாக மாற்றப் போகிறேன். எப்படி? பெரியோர்களே, பேரரசர்களே, சிற்றரசர்களே, பட்டவர்த்தனர்களே, மகுடவர்த்தர்களே, மண்டலிகளே, மந்திரிகளே, தந்திரிகளே, அங்கமர்ம அவந்தி ஆந்திரம் நாடு அவனையும் கருவசம் கலிக்கும் கன்னடம் கர்நாடக மாசகாசிரியர் காந்தாரம் காம்பவன் கிருகு குரு உடம்பு குந்தலம் குரு குடித்தம் குறிச்சிரும் கேகையும் கேரள பொங்கலம் வெள்ளம் கோசம் சகம் சபீரம் சாதம் சிங்களம் சிந்து சேனம் சுரசேனம் சோழம் சோழம் திராவிடம் துளும் தெங்கடம் இடம் வேப்பாளம் மாஞ்சாலம் பப்பரம் பலவும் பாண்டியம் புவிதம் ஓட மகதம் வச்சு மராட்டு மலையாளம் மாணவ யுகந்தம் வந்து ஆனது கிரப்பம் என்ற 56 தேசத்துல முதன்மையான தேசமாக அங்க நாட்டுக்கு இந்த கர்ணனை அரசனாக்குகிறேன் அப்படின்னு எடுத்து முடிய சூட்டிட்டான். எப்படி? இவன் இருந்தால் உலகத்தையே ஜெயிக்கலாம், இது ஒரு ஆசை. அதனால அவனுக்கு அந்த நாட்டை கொடுத்தா இப்ப தேரோட்டி மகன் என்று யாரும் சொல்ல முடியாது இல்லையா? அப்படி என்று நல்ல உரைகளிடம் நம்பியேனை அதிகம் ஒன்று நின்று நாடகத்தை கூடவை குமாரோள் அன்று சூதன் மகளை தன்னை அந்த ராசனாக்கினான் சிந்தனை முடிவன் துகேந்தலாம் வியக்கவே. எல்லா மன்னரும் வாங்கி தருகிறான். சாதாரணமான இந்த சூதன் மகன், இந்த தேரோட்டி மகனுக்கு வந்த வாழ்க்கையை பார்ப்பீர்களா? சில பேர் முன்னுமுடுத்தாங்க, சில பேர் வேந்தாங்க, சில பேர் அவனுக்கு வந்த வாழ்வை பார்த்து இருந்தாங்க. ஆனாலும் அந்த குபேரன் போல சிவனும் போல அவன் பக்கத்திலே சிம்மாசனம் உட்கார வச்சுக்கினா துரியோதனை கர்ணனை இருவருக்கும் நீங்கள் இருக்கும்போது எனக்குமே எனக்கு கவலை கிடையாது. அவனை முழுவதும் 56 தேசத்தை நாம் இருவரும் வென்று அடிமை கொள்ளலாம் என்று இருமாந்திருந்தார். எப்படியெல்லாம் எனக்கு நடத்த பிற்பாடு இப்போ எல்லாருக்கும் குறுகாணிக்க கொடுக்கணும். இப்ப துரோணர் தான் எல்லாம் கத்துக்கிட்டாங்க, அவர் குறுகாணிக்க கொடுக்கணும் இல்லையா? ஒரு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று பாண்டவரும் கௌரவம் நிறைய தங்க கட்டிகள், பொண்ணு, மணி, ஆடு, ஆபரணங்கள் அத்தனை கொண்டு வந்து காலில் வச்சாங்க திருவடியில. அப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வம்பினாதி குருகுலம் தன்னை கவந்த மைந்தலால் நம்பினாதைய மக்களே கண்ட தங்கினை எம்பினான் வரும் தம்பேரையாக சேனன் என்றுள்ளான் நம்பினாடு அவனையும் தோதல் செய்து குணர்வினேன். நீங்க கொடுக்கிற பொண்ணு, மணியும், ஆடையும், ஆவரணம் இப்போது எனக்கு தேவையில்லை, நான் பிறகு வாங்கிக் கொள்கிறேன். இப்ப நீங்க செய்யக்கூடிய குறுகாணிக்கு என்ன தெரியுமா? பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதன் ஒரு பசுமாடு கேட்க போன போது என்னை அவமதித்து விட்டான். அவனிடத்துல ஒரு சபதம் பண்ணிட்டு வந்தேன், என்னுடைய
சீடனுடைய கொண்டு தேர்கால கட்டி கொண்டு வந்து காலில் விட வைக்கணும். இந்த சபதத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றி விட்டால் பிறகு நான் பாரு. சரி சொல்லிட்டு எல்லாரும் பாண்டவனுக்கு அவரு எல்லாமே புறப்படுறாங்க. எங்க பாஞ்சால நாட்டுக்கு துருபதனை போய் சிறைபிடித்துக் கொண்டு வர. சரி சொல்லிட்டு உடனே அங்கிருந்து புறப்பட்டு போகிற போது நேராக அங்கிருந்து சிங்கப்பூர் அனுபவங்கள் அங்கு சென்ற பிறகு அவருடைய சேனை எல்லாம் இழந்த தூள் பூமியை மறைக்கிறது, வானத்தை மறைக்கிறது. யாகசேனனாகிய அந்த துருபதனுடைய அரண்மனைக்கு சென்று அங்கே நெருங்கி சூழ்ந்தார். படுத்த சேனை யானை பாசி பாயன் என்று குமரமே உழைத்த மழைய வென்று உடந்து நந்த சிங்கமே நத்திழந்த நாதை ஓடும் மூவையாக சேனனும் வேண்டு புரிசு வாயுள் ஏறினான். அப்படியே அந்த அரண்மனையை அந்த கோட்டை வாசலை சுற்றி வளைத்துக் கொண்டார். மதில்புறத்தை ஆரவாரம் செய்தார்கள். இந்த ஆரவாரம் அந்த நகரம் பூர்வம் எதிரி பிடிக்கிறது. உடனே ஒரு தூதுவனை விட்டு அது என்ன நடக்குது போய் பா. உடனே அவன் வந்து எட்டி பார்த்தான். பாஞ்சாலர்கள் பாண்டவர்களும் துருபதகும் அதாவது கௌரவர்களும் வந்திருக்காங்க அப்படின்னு. சரி சரி. உடனே இவன் வந்து அங்கிருந்து தேர்லை ஏறிக்கொண்டு தன்னுடைய கவசத்தை போட்டிக் கொண்டு சிறந்த வெள்ளை எடுத்துக்கொண்டு அம்ரா துணியிலே நிறைய அம்புகளை எல்லாம் நிறைத்துக் கொண்டு நேராக வெளியில வந்தான் தன் படைகளோடு. யாரு? துருபதன். உடனே அங்கிருந்து சோமகனுக்கும் சேனை சூழ வந்த கோரபுரம் சோமகனுக்கும் வேண்டிய வெளித்ததங்க இருந்து கூறவே மூமகனுக்கும் மேக்கமா புனைக்கு வாய்வே தவம் மாமகனுக்கு விசையனுக்கு மண்டு போர் பயங்கமே. சோமகுலத்து அரசர்களுக்கும் சேனையோடு வந்த குருகுலத்து அரசர்களுக்கும் வலிமை வைக்க போர் உண்டாயிற்று. பிரம்மாவிடம் மேம்பட்ட துரோணருடைய சொன்ன ஒரு வாக்கு தவறின அந்த செல்வ மகனான யாகசேனனுக்கும் அந்த இடத்துல இங்கே துரியோதனாதிகளும் முதல்ல மோதுறாங்க. உடனே அவன் துருபதன் என்ன பண்ணான்? சிறந்த வில்லை வளைத்தான். 1000 அம்புகள் விடுறான். வேகமா போகுது. 1 2 3 10 1000 எல்லாம் வந்து பல வீரர்களை எல்லாம் தலையை சுமட்டான் எதிரி போகுது. சில பேர் உடல் சரியில்லை, சில பேர் கை காலெல்லாம் இழந்து துடிக்கிறார்கள். அவ்வளவு வேகமா போர் செய்யறான் துருபதன். எதையெல்லாம் பார்த்து துருபதன் துரியோதனன் உட்பட அத்தனை பேரும் அடிபட்டு ஓடுறாங்க. ஈசல் பூச்சிகளை போல எதிர்த்து நின்ற துரியோதனாதிகளை துருபதன் அம்பால் அடித்து விரட்டி விட்டார். இப்ப அர்ஜுனன் வந்து நேராக மோதுகிறான் துருபதன் இடத்துல. யுத்தம் நடந்து இருவரும் சளைக்காம போர் புரியுறாங்க. திவ்யாசனம் விடுகிறான் கிருகிருகிரு வேகமா. உடனே அவன் ஒரு பிறை போர் கடைபிடுகிறான். இருவரும் வந்து வாழ்வு முதலே மோதி அப்படி முனைமணி விடுகிறது. இவன் ஆக்னேயாசனம் விடுகிறான் கிருகிருகிரு வேகமா. அவன் அக்னியாசனம் விடுகிறான். 2 வந்து வாழ்விலே மோதி அப்படி விழுந்து விடுகிறது. இப்படி சளைக்காம போர் செய்யறாங்க அர்ஜுனன் துருபதன். பீமன் என்ன பண்ணா? ஒரு யானையை கையில பிடிச்சி தூக்கினான். சும்மா அனாவசியமா பூனையை தூக்குற மாதிரி அப்படி தூக்கினான். அத்தாலையும் அடிக்கிறான். ஒரு அடியில 10 பேர் 20 பேர் போனான். அப்படியே நசுங்கி போறான். பம்பரமா சுத்தி சுத்தி அடிக்கிறான். அவனை கண்டா பயந்தே சிலவை சேர்த்தே போய் போரே செய்கிறேன். அவனுடைய பராக்கிரமம் அப்படி. சில பேரை பிடிச்சி தூக்கி அறியாம ஆடு வீரர் பந்து விளையாடுற மாதிரி போகல. மேல போனது வரவே இருக்கு. எவ்வளவு வேகமா போர் செய்யறான் பீமன். அதுக்கப்புறம் பல பேரை அடிச்சு கொள்ளும் போது உடனே அர்ஜுனன் சொன்னான், அண்ணா துருபதன் நமக்கு நண்பன், வீணா அவங்க வீரர்களை கொள்ளாதே என்றான். அதன் பிறகு அர்ஜுனன் என்ன பண்ணான்? உடனே அங்கிருந்து வேகமாக ஒரு கணைப்படுத்தி அந்த துருபதனுடைய பிள்ளை முறைத்தான். தேரை அடித்தான். தேர் மகனையெல்லாம் கீழே தள்ளினான். உடனே வேகமாக பாய்ந்து அந்த தேரை சக்கரத்தை அடித்தார். மிக வேகமாக பக்கத்தில் போய் துருபதனை பிடித்து தன்னுடைய தேர்க்கால கட்டி கொண்டு வந்து வெற்றி சங்கம் போகிறார். சங்கம் பிடிச்சது சரியில்லையா? எழுப்பி விட்டுங்க. ஆகினால வெற்றி சங்கம் அப்படி
அப்படிப்பட்ட வகையில பார்க்கும்போது கட்டி கொண்டு வந்து உடனே துரோணனுடைய காலில் குருநாதர் வளர்ந்து, சுவாமி உங்களுடைய அந்த கருத்தை என் சபத்தை நிறைவேற்றி. உடனே அவன் பார்க்கிற துருபதனை இகழ்ச்சி ஆசிரித்து, அடே துருபதா, அன்னைக்கு என்ன சொன்ன? உன்னை யாருன்னு தெரியாது, உன்னோட பழகினதில்லை, உன்னோட கல்வி கட்டுறதில்லை, நீ யாருன்னு தெரியாத இகழ்ச்சியா பேசுறதில்ல. உன் வார்த்தை தாண்டா இப்ப இங்க கொண்டாந்து இருக்கு. யாருக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் தெரியாத காரணத்தினாலே இப்போது அடிபட்டு வந்து என்னுடைய சீடனாலே தேர்காலை கட்டி கொண்டு வந்து நான் சொன்ன மாதிரி விட்டுருக்கேன் பார். என்னைக்கும் ஆனந்தம் இருக்கக்கூடாதுரா. பார், நீ ஒரு வார்த்தை சொன்ன, அதை நீ நிறைவேற்றல, நான் நிறைவேற்றிக்கிறேன். என்ன தெரியுமா? பாதி நாள் நான் கொடுக்குறேன்னு சொன்னேன், நீ கொடுக்க வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன். கங்கை கரைக்கு இந்த புள்ள பாதி நாட்டை நானும், பாதி நாட்டை நீ அந்த பக்கம் வச்சுக்க போ. ஏன்னா உன் வாக்கு இப்ப நான் காப்பாற்றேன். அதுக்கு பதிலாக என்ன செய்யணும் தெரியுமா? உனக்கு உயிர் பிச்சை கொடுத்துரும் போடான்னு. உயிர் பிச்சை கொடுக்குறோம் போட அப்படின்னு. அவன் அப்படியே என்சான் உடம்பு ஒரு சாணாக முறுக்கி அப்படியே அவமானத்தினால் குந்தி போகும்போது என்ன சொல்லிட்டு போறான்? இந்த துரோணரை கொள்வதற்கு ஒரு மகனையும் அர்ஜுனனை மணப்பதற்கு ஒரு மகனையும் நான் யாகத்திலே பெறுவேன் என்று சொல்லி சபதம் பண்ணி கொண்டு போறான். போகும்போது எப்படி போறான்னா, அது ஆழ்வார் சொல்ற, புயங்கும் பருகி உமிழ் பதியமும் போழ்வார் வேண்டும் சுரண்டன் பயந்தும் சூழ்தி வாய்மையினான் மண்ணும் குருக்கள் பதி நீங்கி சிலைக்கை வாழ்விசையும் சயம் நினைந்து நினைந்து உள்ளம் சுட ஊர் போய் சேர்ந்தான். நான் ஒண்ணு நினைச்சேன், அது ஒண்ணு நடக்கும் அப்படின்னு. பொதுவாக பார்த்தீங்கன்னா கிரகங்கள்லயே பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் ரொம்ப பேர் பயப்படுவாங்க. ஒருவன் தன்னுடைய பிள்ளைக்கு சனினே பேர் வச்சிருக்காரு, அவர் கடைக்கு சனி பகவான் கடையினே பேர் வச்சிருக்காரு. ஏன் சனி மீது அவ்வளவு பிரியமான ஒருத்தர் கேட்டாரு. ஆமா, ஆனா ஒரு காலத்துல சனினாவே நான் 5 ஓடிடுவேன். பிறகு எப்படி சனி பகவான் பக்தரானான்னு சொன்னா அவரே சொல்றாரு. அவர் பேரு ராஜன், மதுரையை சேர்ந்தவர். சென்னையில சினிமா துறையில போய் எடிட்டர் வேலை பார்த்தார், படத்தொகுப்பாளரா. அதையும் விட்டுட்டு மதுரைக்கு வந்தார், போட்டோ ஸ்டுடியோ வச்சார். அப்புறமா அட்டை தயாரிச்சார், தையல் கடை வச்சு தயாரிச்சார், ஜோதிட நிலையம் நடத்தினாரு. ஒண்ணுமே கை கொடுக்கல, வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சு போயிட்டார். பல பேர்கிட்ட கையை காட்டினாரு, உனக்கு ஏழை சனி இப்படித்தான் நடக்கும்ட்டாங்க. உன்னை சனி பிடிச்ச ஆளுன்னு சில பெரியவங்க சொன்னாங்க. இப்படி சொல்ல கேட்டு கேட்டு காதை மறந்து போச்சு அவனுக்கு. என்ன பண்ணார் இருந்தாலும் இதை பற்றி மனைவியோட கலந்து ஆலோசிச்சு சொல்றாரு. பிறகு சனி பகவானே சரணடைய வேண்டியதான், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே சனி பகவான் பேர்ல தையல் கடை வச்சாரு, மிஷின் மிக்சி சர்வீஸ் சென்டர் எல்லாம் வச்சாரு. சனி பகவான் கருணையான வேகமா வளர்ந்து மிகப்பெரிய ஆளாயிட்டு வாழ்க்கை பண்ணிக்கிறார். வாழ்க்கை நிம்மதியா அருமையா இருக்குங்கிறார், வியாபாரம் நல்லா நடக்குதுங்கிறார். பிள்ளைகள் கூட மூத்தவனுக்கு மூத்த சனி பகவான், நடுப்பயனுக்கு நடு சனி பகவான், இளைய பையனுக்கு கடைசி சனி பகவான் பேர் வச்சார். யாராவது சனியை திட்டினா கோவிச்சுக்குவாரு. சனி பகவான் அப்படின்னா சொல்லாதீங்க, திட்டாதீங்க அப்படின்ட்டு. அவர் மனைவி தனலட்சுமி 4 பிள்ளைங்க, எல்லாருக்கும் சனீஸ்வரன் பேரே வச்சுட்டார். இப்போ பாருங்க அவங்க வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கு. இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா சனி சிங்கனாப்பூர்னு இருக்குது மகாராஷ்டிரா மாநிலத்தில். இந்தியாவிலேயே சனீஸ்வரனுக்குள்ள ஒரு தனித்தத்துவமுறையும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கோவில் வந்து சனி சிங்கனாப்பூர், அகமதாபாத் மாவட்டத்தில். அங்கே ஒரு 400 வருஷத்துக்கு முன்னால் சின்ன ஊராக தான் இருந்தது. ஒரு நாள் பெருமழை கொட்டு கொட்டிச்சு. வீடுகள், அந்த ஆத்தோரத்தில் வீடுகள்லாம் அடிச்சுட்டு போச்சு. காலையில் வந்து பார்த்தா தண்ணி வடிஞ்சு போட ஒரு கல், நல்ல பழக கல், நல்லா ஒரு 3-4 அடி உயரத்தில் கிடக்கு. கல் நம்ம இது வரைக்கும் பார்த்ததையே. இந்த மாடு மேய்க்கிற பசங்க மாடு ஓடி போகும்போது கல்லில் குத்துனாங்க, ரத்தம் வந்துச்சு. அதை ஊருக்கு போய் ஊருக்குள்ளே சொன்னாங்க கிராமத்தில்.
எல்லாரும் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. சரி நாளைக்கு வந்து இது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வந்து நாளைக்கு வந்து பார்த்தாங்கன்னா அந்த கல்லை 100 பேர் சேர்ந்து தூக்குறாங்க, தூக்க முடியும், போயிட்டாரு. அன்னைக்கு ராத்திரி கணவனை சரி பகவான் சொன்னார், இது போல ஒரு வீட்டில் அண்ணன் இந்த மாமச்சனாக இருக்கிற ஒருத்தன் கருப்பு நிறமுள்ள காளைகளை பூட்டி கொண்டு வந்து என்னை எடுத்தால் நான் சுலபமாக வந்துடுவேன்னாரு. அதே மாதிரி முறையில் 2 பேர் மாமச்சனா முறையில் ஒரு கருப்பு மாடுகள் 2 பூட்டிகிட்டு வந்து 2 பேர் எடுக்கிறாங்க. அனாவசியமாக அந்த கல் வந்துருச்சு. இவன் தன்னுடைய நிலத்தில் வைக்கலாம்னு நினைக்கிறான் அந்த வண்டிக்காரன். ஆனால் ஊர் ஒதுக்கப்புறத்துல வந்து ஒன்றரை நின்று போச்சு. அப்புறம் அந்த இடத்துலையே இறக்கி ஒரு மேடை கட்டி அவருக்கு சனீஸ்வரர் வந்து ஒரு சில அதை பிரதிஷ்டை பண்ணார். அப்போ அன்னைக்கு ராத்திரி சொன்னார், மறுநாள் எனக்கு கோயில் கட்டக்கூடாது, மேலே கோபுரம் இருக்கக்கூடாது, அப்படியே திறந்த வழியாக தான் இருக்கணும் அப்படின்ட்டாரு. அதனால கோயில் கட்டல. அப்புறமா மறுபடியும் கணவர் சொல்றாரு, வீட்டில் ஒரு இரும்பு பெட்டி சாவி இதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, ஏன்னா திருட்டு போகாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். இன்னைக்கு வரைக்கும் வீட்டுக்கு கதவு இருந்தாலும் பூட்டு இல்லை, இரும்பு கிடையாது, இரும்பு பெட்டி கிடையாது. இந்தியாவிலேயே நம்ம நம்பாத ஒரு விஷயம் இதுதான். சனி சிங்கம். நாங்களாம் யாத்திரை நிறைய பேர் கூட்டிகிட்டு போய் அங்கே காட்டணும். லாட்சி இருக்கு, அந்த லாட்சியில் கூட பூட்டு இருக்காது, சும்மா தான் இருக்குது கதவுல. வழியில் எதாவது நடந்தாலும் யாரும் எடுக்க மாட்டாங்க. தர்மத்துக்கு மாதிரி ஆகினால அப்படிப்பட்ட வகையில பார்க்கும்போது அந்த சனி சிங்கனாப்பூர் சனீஸ்வரனுக்கு நல்லா எழுதணேன் கற்போசரம் கற்பெல்லாம் கொண்டு போய் பண்ணி அவங்க நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி வந்துடுறாங்க. இன்னைக்கு அது நடக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல். இப்போ நம்ம இங்க வருவோம். ராகு கேது என்று சொல்லக்கூடியவன் பார்க்கடல் கடைந்து அமிர்தம் வருகின்ற போது உடனே அந்த இடத்துல தேவர்களுக்கு அமிர்தத்தை பங்கிட்டு கொடுக்கும் போது இந்த அசுரர்கள் உடனே தேவர்களாக ஒரு மாதிரி 2 பேர் அந்த அமிர்தத்தை வாங்கும்போது சூரியனும் சந்திரனும் காட்டி கொடுத்துட்டாங்க. உடனே இவர் அந்த வகுப்பினோட அவங்க 2 பேர் தலையை அடிக்க அந்த தலை மட்டும் கீழே தனியா விழுந்து போச்சு. அது வந்து தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தகுதி இருந்ததுனால அதுதான் ராகு கேதுன்னு சொல்லுது. மற்றபடி கிரகங்கள் 7 தான். இந்த நிலவு கிரகம் 2 சேர்ந்த உடனே 9 கிரகம் ஆயிடுச்சு. அது போல பொய்யங்கம் பருகி மதியம் போல் ராகு கேதுனால விடுபட்ட சந்திரனை போல இப்ப விடுபட்டு போறானா யாரு? இந்த தூபம் ஆகினாலே அப்படிப்பட்ட வகையில் எல்லாருக்கும் கிரகங்கிறது பாதிக்காம இருக்காது. இது உலகத்துல எல்லாம் சகசம். அதனால இந்த உலகத்துல நீங்க எல்லாருக்கும் தெரியும், யாரா இருந்தாலும் மன்னரா இருந்தாருன்னா மற்றவங்களா இருந்தானே எல்லாருக்குமே அப்படிதான். எனவே எல்லாம் கிரகம் பண்ணுற வேலை கிட்டத்தில இருப்பது எட்டத்தில போவதும் எட்டத்தில இருப்பது கெட்டத்தில வருவது கிரகம் பண்ணுற வேலை. எல்லாம் கிரகம் பண்ணுற வேலை. உறவாக இருந்தவங்க பகையா மாறிக்கிட்டு உபதிரவம் செய்வாங்க. உறவாக இருந்தவங்க பகையா மாறிக்கிட்டு சொந்தம் கொண்டாடுவாங்க. எல்லாம் கிரகம் பண்ணுற வேலை. கிட்டத்தில இருப்பது எட்டத்தில போவதும் எட்டத்தில இருப்பது கெட்டத்தில வருவது கிரகம் பண்ணுற வேலை. எல்லாம் கிரகம் பண்ணுற வேலை. மண்குடிசைவாசி எல்லாம் மாளிகவாசியாகி மனம் போல மாறுவாங்க. அவன் மனம் போல மாறுவாங்க. அந்த மாடி வீட்டுக்காரன் கூட இருக்கும் கோடியில் தெருக்கோடியில வாடுவாங்க. தெருக்கோடியில வாடுவாங்க. எல்லாம் கிரகம் பண்ணுற வேலை. கிட்டத்தில இருப்பது எட்டத்தில போவதும் எட்டத்தில இருப்பது கிட்டத்தில வருவது கிரகம் பண்ணுற வேலை. எல்லாம் கிரகம் பண்ணுற வேலை. நடந்த தேர்தலில் நான் தான் ஜெயிப்பேன்னு எத்தனையோ பேர் என்னாங்க. அங்க நினைச்சது நடக்காம இருப்பதை இழந்து எதையும் கொண்டாங்க. ஜெயிச்சவங்க இன்பமா வாழ்றாங்க. எல்லாம் கிரகம் பண்ணுற வேலை. அந்த கிட்டத்தில இருப்பது எட்டத்தில போவதும் எட்டத்தில இருப்பது கிட்டத்தில வருவது கிரகம் பண்ணுற வேலை. எல்லாம் கிரகம் பண்ணுற வேலை. அது போல யாரை விட்டு சேர்ந்து மனிதனா பிறந்த மனிதன் முதல் மன்னன் வரை மகான்கள் வரை யாரையும் விட்ட மாதிரி தெரியல. இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல 2 பேர்த்தையும் நம்ம ஒண்ணு இந்த துரோணர் கொடுத்து ஒரு மகன், அர்ஜுனை மணந்து தன் மருமகனாய்க்குள்ள ஒரு மகள், 2 பேர்த்தையும் யாகத்துல நாம வந்து எப்படியாவது உருவாக்கணும் என்று சொல்லிட்டு ஒவ்வொரு மணியனா யாக பொருள் கொடுக்குறேன்னு சொன்னார். ஒருத்தர் கூட துரோணர் பயிர்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறார். அப்புறமா அங்கே ஒரு இடத்துல யாசன் என்று சொல்லக்கூடியவர் ஒருத்தர் இருக்கார்.
சுவாமி எவ்வளவு பொருள் வேணாலும் வாங்கிக்கோ, இந்த மாதிரி யாகம் செய்து ஒரு மகனையும் பெற வேண்டும், அதனால நீங்க சௌத்ராமணியில ஒரு யாகம் நீங்க செய்யணும்னு சொல்லி கேட்டேன். எப்பா எனக்கு பொருள் மேல பற்று கிடையாது, என் தம்பி உபயாசம் இருக்கிறான், ஒரு வேலை அவன் கொஞ்சம் பொருள் மீது பற்றுன்னு நான் நினைக்கிறேன், அவங்கள்ட்ட கேட்டுப்பேன். அந்த உபயாசனை போய் கேட்க ஒத்துக்கிட்டார். அப்புறம் அண்ணனை கூட தொலைச்சு வந்து யாசனும் உபயாசம் 2 பேரும் சேர்ந்து இந்த யாகம் செய்யறதுக்கு ஒத்துக்கொண்டார். இது எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொன்னா, அருமுகனை பயந்த நதி அலையா பொழிவர் ஒதுதானிலும் உபயாசன் என்னும் பெயரோடு கூறு முறையில் சடங்கு இயற்றி கோவில் மணி பெருவேள்வி 100 முகத்தோன் அரசை நிகர் என நோன்மைக்கு செய்ய புரிவில் முருகப்பெருமான அவதாரம் செய்த சரவண பக்கத்துல செய்யறாங்க இமயமலை. எப்படியாக அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் சொல்லக்கூடிய யாகம் பொழுது சௌத்ராமணி. பிறகு 3 நாள் இந்த யாகம் நடந்து கொண்டிருக்கிறது. 3ஆவது நாள் அந்த யாக பிரசாதம் தங்கத்தட்டிலே வருது, அந்த வேள்வியில இருந்து, வேள்வி தீயிலிருந்து. இப்ப அந்த யாக பிரசாதத்தை துருபதனுடைய மனைவி உட்கொள்ள வேண்டும். அப்போதான் இவங்க நினைச்ச மாதிரி அந்த ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறக்கும். அந்த நேரம் பார்த்து துருபதனுடைய மனைவி சௌரபைங்கிறவ வீட்டுக்கு விளக்காகிவிட்டார். அந்த பிரசாதத்தை தொடர்றதுக்கு தகுதி இல்லாத உடனே அந்த 2 பாகமாக செஞ்சு 1 பாகத்தை நெருப்பிலே சொரிந்தார்கள். அப்போது ஒரு ஆண்மகன், 18 வயது உடைய ஒரு ஆண்மகன் அந்த நெருப்பிலே கொதிக்கிறார். மணிகுண்டலம் பேரழகரிப்ப இலையும் கையும் வெய்யும் மயம் திகழ் போர் வைர கவசமும் உடைகளின் பொருளை புறப்புண்ணில் கொடுத்து குதிப்பது போல் தலைவன் கலிக கடந்தே பேரும் நடையன் கலை. அந்த வாடிவன் அருமையானது ஒரு மணித்தீரிலே கையிலே வாகுமடைய ரத்தனம் வீழ்ப்பது, காலில ரத்தன குந்தரம், மேடியில கையில கவசம் தரித்து சிங்கக்குட்டி போல நெருப்பு இருந்து குதித்தாளாம். அவன் தான் திஷ்ட தெய்வண்ணன். சரி, இப்பதான் இந்த மகாபாரத்திலே கதாநாயகி நெருப்பிலே தோன்றது. அந்த இன்னொரு குறையும் நெருப்பிலே யாகத்தை சொல்லியும் போது அந்த நேரத்துல 13 வயசு குழந்தை, பெண் குழந்தையாக ஒரு குழந்தை அந்த நெருப்புல இருந்து வெளியே வந்து சிரிக்கிறது. ஆழ்வார் சொல்ற, மண்ணேர் வருத்தியர கருள வாழ பிறந்தான். அன்னைக்கு அரகர் குலத்தை மாள வைக்கிறதுக்காக பூமிக்கு வந்து சீதாதேவி பிறந்தார். கண்மே பாமன் முதல் கண்மேன் என்று இவள் பிறந்தால் கடல் காவலகம் குணம் குடிப்பார். இன்னைக்கு இருக்கிற மன்னாதி மன்னர்களே அழைத்து போவார்ந்து இருக்கவே இந்த பெண் பிறந்திருக்கிறார். என் மேல் உண்மை எலி என்று எவரும் கேட்ப ஒரு வார்த்தை விண்மேல் எழுந்தது அவன் புரிந்த வேள்வி களத்தின் இலை அம்மா. உலகமெல்லாம் கேட்கிற மாதிரி சொல்லுதான் அந்த அசரீரி. இப்ப பூபாரம் தீர்ப்பதற்காக அவதரித்தவள் புண்ணியவதி அப்படின்னு. முல்லை போன்ற சிரிப்பும் கொடி இடையும் பொன் கடந்த மரகத நிறமும் வண்ண மலர் வாசனையும் கொண்டு எங்கும் மனம் பரப்ப 13 வயது சிறுமியாக திரௌபதி பாஞ்சாலி அவதாரம். நம்ம பார்வதி பதைய வெற்றிவேல் முருகனுக்கு, முருகனுக்கு அதாரண கோவிந்தா. திரௌபதியும் பாஞ்சாலியும் அவதாரம் அகிலமும் அகிலும் உபகாரம். வாரினில் சிவக்கு நிகரது வாழ்வழிக்கும் முகம் பங்கஜமோ
திரௌபதியும் அவதாரம் நடமாடும் உலகே நயவஞ்சனோ நடமாடும் உலகே நயவஞ்சனம் திடமாக பெருந்து உருவானது மடமையல் எல்லாமே மடிந்திடமே கடவை கனலில் தேவி வழிவிடுத்தார் கடவை கனலில் தேவி வழிவிடுத்தார் பஞ்சவ நெஞ்சினில் மைந்து கொண்டாட மிஞ்சிடு மன்னவர் கேடு அழிந்திட அம்மன் அவதாரம் திரௌபதியும் வாயாலியும் அவதாரம் இன்பமும் துன்பமும் இரண்டானது அதுபோல் நன்மையும் தீமையும் உருவானது தீமையெல்லாம் அழிந்து நலம் பெறவே அந்த தீயிடையே தேவி ஓடி நின்றான் மாணவர் தானவர் யாவரும் மூன்றிடமானிடர் மங்கை யாவர் மிகுந்திடலாம் மண் அவதாரம் பாஞ்சாலியும் அவதாரம் திரௌபதி என்று அவதாரம் செய்த உடனேயே வாமனர்கள் சிவனுடைய 5 முகம் இருக்குதுங்க. ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோசாரம். இந்த 5ல வாமதேவம் என்ற முகத்திலிருந்து சக்தியினுடைய அம்சமாக திரௌபதி பிறந்தார். திரௌபதி பிறகும்போது சிரிச்சா, பெண் சிரிச்சா மாமியார் வீடு நாசம். 2வது இடம் துரியன் தடிக்க விழுந்த போது சூதாட்டத்துல அப்போ துரியனை பார்த்து சிரிச்சா. அதனுடைய விளைவு சூதாட்டம் நடந்து அப்புறம் பெரிய போராட்டம் குறிச்சேர்ந்தது நடந்தது. இப்படிப்பட்ட வகையில திரௌபதி அம்மனுடைய இந்த வகையில அந்த இதோடு இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். ஒரு சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். 2 நிமிஷத்துல நம்ம தமிழ்நாட்டில் செஞ்சில 2வது அவதாரம் அந்த அம்மா பண்ணாங்க. அது காரணம் தெரியுமில்ல, அதுக்காக சொல்றேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவதாரம்னா இறங்கி வருவது அர்த்தம். வராக நதியினுடைய கரையில செஞ்சியில அமைந்த நகரம் தான் செஞ்சி மாநகரம். இது திருவண்ணாமலைக்கும் தென்னிவடத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். இதை ஆண்டவன் சுனீதன் என்ற அரசன், சந்திரகுல திலகன், அதாவது அர்ஜுனுடைய 6வது பேரன். அதாவது அர்ஜுனுக்கு சுபத்திரைக்கும் அபிமன்யு பிறந்தான். அவன் பிராட மகனுடைய உத்திரை மனது பரிசித்துங்கிற மகனை பேர் தான் பரிசித்த அரசன். அவன் அரசனான விதர்பதத்தை ஆண்ட சூழ்சேனுடைய அரசனுடைய மகளானது சுபை வைத்தில பிறந்தவன் சினமேஜேய. இவர் கேகை நாட்டு அரசனுடைய மகளாகிய வவுஷ்டியை மணந்து கொண்டான். அவனுக்கு அசுமேதத்தன் பிறந்தான். அதுக்கப்புறம் இவன் தர்ச தேசாதி மகளை மறந்து சுனேதரை மணந்து நிச்சயக்கிரமை பெற்றான். இவன் சிந்து தேசாதிபதி மகன் ரமணி என்பவரை மணந்து சுனீதன் என்பவன் பெற்றான். இது அர்ஜுனுடைய 6வது பேரை யாருன்னா சுனீதன். மிகப்பெரிய வீரன். தன் வீரத்தினால் உலகமெல்லாம் தன் வசமாக்கியவன். அப்போது அசிரோமணி என்ற அரக்கன் அவனுக்கு பகைவனாக மாற்றான். எப்படி அவனுடைய குலமுறை எப்படின்னு கேட்டா, ஒரு காலத்தில் திருநாவர்த்தன் என்று சொல்லக்கூடிய கொடிய அசுரன் இவன் கிருஷ்ணரால் ஆயர்பாடியிலே மாண்டு விட்டான். நம்ம அந்த கதையெல்லாம் சொல்றதுக்கு டைம் இல்லாமல் பதில் நிறுத்திட்டோம். அவனுடைய மகன் சடாசுரன். இவன் காமிகாவனத்தில் பீமனால் மாண்டு விட்டான். சடாசுர மகன் ஆடகாரனுடைய மகன் அவன் தான் அசிரோமன். இவன் இயற்கையிலே 100,000 யானை படம் படைத்தவன். கொடிய துஷ்டன். இவனுக்கு 100 தலை 200 கை இருக்கு. இவன் தான் தன் குலகுருவான சுக்கராச்சாரியிட்ட போனான். தன்னுடைய குலத்துக்கு அடிவான அந்த மூலகாரன் யாரு, பகைவர்கள் யாருன்னு கேட்டான். சுக்கராச்சாரியர் சொன்னார், பாண்டவர்கள் இருந்தார். சரி, அந்த குலத்துல ஒதுக்கவன் எவனாவது அவன் வம்சத்தில் இருக்கானா? இருக்கான். யாரு? அவன் தான் சுனீதன். ஆனந்த தேசத்தை ஆண்டு கொண்டு வருகிறான். ஓஹோ, அவனை கொல்ல வேண்டும் என்று நினைத்து பிரம்மாவை நோக்கி 10 வருஷம் தவம் பண்ணான். உடனே பிரம்மா சொன்னா, என்ன வரணும்னு கேட்டா, எனக்கு பெண்களை தவிர மற்றவர்களால் எனக்கு மரணம் வரக்கூடாது என்று சொல்லி கேட்டான். பிரம்மா அந்த வரத்தை கொடுத்தார். உடனே சுனீதன் மேல படையெடுத்தான் இந்த அசிலோகன் என்ற அரக்கன். 1 வருஷம் போர் நடந்துச்சு. இவன் வரம் பெற்ற மகிமையினாலே அந்த சுனீதனை தோற்கடித்து விட்டு ஆனந்த தேசனை கைப்படுத்தி கொண்டான். இப்படிலாம் கைப்பற்றி கொண்ட உடனேயே இவனை வேறு விதமாக கொள்ள வேண்டும் என்று சொல்லி உடனே சுனீதன் என்ன பண்ணான்,
தன்னுடைய சேனாதிபதி அசிலோமனையும் அந்த சேனாதிபதி முத்தாளகனையும் தன்னுடைய முதல் மந்திரி போதராஜனையும் அழைத்து கொண்டு உடனே அங்கே வேறு இடத்துக்கு சேர்ந்து விட்டார். இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தௌமிய முனிவரிடத்தில் போய் சொன்னாங்க. அவரு இவருடைய குலமுறையெல்லாம் சொல்லி அந்த மாதிரி எல்லாம் சொன்னார். இவனை வந்து நம்ம சாதாரணமாக கொள்ள முடியாது. இப்போ முதல்ல நாம பிரம்மாவிட போவோம். எல்லாரும் பிரம்மாவிட போய் சொன்னாங்க. நான் தான் வரம் கொடுத்தேன், பெண்களை தவிர வேற யாராவது ஆடாத வரம் வாங்கியிருக்கான். அதனால அப்படிப்பட்ட வகையில் இவனுடைய முடிவுக்கு மறுபடியும் இந்த அம்மா, அந்த திரௌபதி அம்மா இந்த நகரத்திலே பிறக்க வேண்டும், இந்த வராகதியில். அப்போதான் அவன் முடிவு ஏற்படும். ஏன்னா பெண்களால் மரணம் வரக்கூடாது வரம் வாங்கியிருக்கான் அவன். பிறகு சுனீதருடைய பிரதம மந்திரி போத்தராஜனும் சேனாதிபதி முத்தாளராஜனும் முடிவு, சுவாமி அவனை நேராக கொல்ல முடியுமா? முடியாது. அதாவது அந்த அம்மன் அவதாரம் செய்தவர்களே முடியாது. சரி சொல்லிட்டு எல்லாரும் உடனே அங்கே பிரம்மாவை வரவழைச்சு பிரம்மாவும் அந்த தௌமிய முனிவர் எல்லாம் சேர்ந்து யாகம் பண்றாங்க. உடனே யாகம் செஞ்ச உடனே அதுக்குரிய ஏற்பாடெல்லாம் சுனீதன் செய்து கொடுத்தான். பல நாட்கள் அந்த யாகம் நடந்து ஒரு வாரம் கழிச்ச உடனே அந்த யாகத்துல இருந்து திரௌபதி அம்மா அவதாரம் பண்றாங்க. கலியுகத்துல 2வது அவதாரம் செஞ்சி மாநகரத்துல. உடனே அந்த இடத்துல எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. 45 நாள் யாகம், 45வது நாள் விரோதங்கள் வரும். வைகாசி மாசம் பஞ்சமி தேதி சுக்கரவாரம் சிம்மலக்கணம் ரோகிணி நட்சத்திரம். இந்த கூடிய நிச்சயத்துல அந்த அம்மா செஞ்சியில அவதாரம் பண்றாங்க. பிறக்கும் போதே வீரசாட்டி, மொட்டை சேனை, பொந்தம், கொடி இன்னும் பல ஆயுதங்களோட தோன்றும். உடனே உமையாசை பார்த்து தேவி சொன்னா, முன்பு பாஞ்சாலனுடைய வளர்த்த வேட்டையில பாண்டவருக்கு நான் துணைய மனைவியாகி துரியோதனாதிகளை கொன்றேன். இப்ப எதுக்காக என்ன வரவழைச்சிங்க? இந்த அசிலோமன் என்ற அரக்கனை பத்தி சொல்லி அவனை அழிக்க வேண்டும். சரி, அந்த அம்மா போருக்கு வந்தான் படைகளோடு. இதை கேள்விப்பட்டு அவன் போருக்கு வந்தான். 2 பேருக்கும் போர் கடுமையா நடந்தது. இந்த அம்மா அம்பு விட்டு திருக்குன்னு அம்பு விட்டு ஒவ்வொரு தலையா தள்ளும் போது போய் ஓட்டிக்கிறது, சாகடிக்க முடியல. அந்த நேரத்துல ஒரு அசினி வாக்கு கேட்குது. இந்த 99 தலை 100வது தலை யார் தர்றாங்களோ அவங்க இறந்து விடுவார் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப நாரதன் சொன்னாரு, தாயே, இந்த போதராஜன் அந்த தலையை தாங்கக்கூடிய சக்தி படைத்த 100வது தலையை அவன் பார்த்துவான், நீங்க தள்ளுங்க. கிட்டக்கிட்டன்னு ஒரு பெரிய அஸ்திரம் விட்டு 99 தலை 100 தலையை தள்ளி விட்டாச்சு. 100வது தலையை அந்த போதராஜன் கையில் பிடித்துக் கொண்டார். இறந்து விட்டான் அந்த அசிலம். அதுக்கப்புறம் நான் வந்த வேலை முடிச்சு புறப்படுறேன். உடனே அந்த நேரத்தில் அந்த அம்மையாரை வணங்கி, நீங்க இங்கேயே இருங்க, நாங்கள் உங்க கோயில் கட்டி 18 நாள் பாரதம் போட்டு தீமிதி விழாவில் நடத்துறோம்னு சொல்லி கேட்டாங்க. சேனாதிபதியும் என்னுடைய மந்திரி போதராஜனும் உங்களுக்கு காவலாக இருப்பாங்க ஒரு சன்னிதியில். சரி சொல்லிட்டு உடனே அந்த அம்மாவும் சம்மதிச்சு, அன்னையிலேருந்து இப்போ 3000 வருஷமா அங்கிருந்து மண்ணை கொண்டு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 13 மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான கோயில், திரௌபதி அம்மன் கோயில் இருக்கிறது. இந்த பக்கம் போக போக தென்னாட்டில் இல்லை. அப்படிப்பட்ட வகையில் இது 2வது அவதாரம் பூமியில செஞ்சதுனால தான் தமிழ்நாட்டில் இத்தனை கோயில்கள் அங்கே உருவாச்சு. அப்படிப்பட்ட வகையில இந்த மாதிரி திரௌபதி அம்மனோடு உடைய வரலாற்றோடு அவதாரத்தோடு என்ற நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது என்று சொல்லி இப்போ ஒரு கடைசியாக ஒரு பாடல் பாடி